பாலாஜி வணக்கம். காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக பிரபலங்கள் முதல் சாமானியர்கள், வாக்காளர்கள், அதே போன்ற அரசியல் கட்சியின் தலைவர்கள் என தங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற காலை முதலே அதில் ஆர்வம் செலுத்தி வாக்களித்து வரக்கூடிய நிரலை தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதற்கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கி முதல் நபராக நடிகர் அஜித் குமார் சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இருந்து தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றினார். அதைத் தொடர்ந்து நடிகர் கௌதம் கார்த்திக் மற்றும் முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டனூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றினார். அதே போன்று செங்கோட்டையன் தாவேகாவின் மிக முக்கிய நபராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், அதே போன்று சீமான் தன்னுடைய மனைவியுடன் சென்று நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் சென்று வாக்களித்தார். அதே போன்று சுந்தர்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் முத்தரசன் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கின்றது. அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான ஒரு பதிவு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தமிழ்நாட்டு மக்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கக்கூடிய வேளையில் அனைத்து வாக்காளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் வாக்களிக்க வேண்டும், மிகுந்த உற்சாகத்துடனும் இந்த புனிதமான ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களும் பெண்களும் பெருமளவில் திரண்டு சாதனை அளவிலான வாக்குகள் பதிவாக வழிவகை செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுந்தர்சி மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுந்தர்சி தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வரக்கூடிய நேரலை காட்சி பார்க்கின்றோம். தன்னுடைய மனைவி குஷ்புடன் சென்று அவர் வாக்களித்து வருகிற நேரலை காட்சி பார்க்கின்றோம். பல்வேறு அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்குப்பதிவு தொடங்கிய உடனடியாக ஒரு பரபரப்புடன் கூடியதாக இந்த வாக்குப்பதிவு நிகழ்வு என்பது நடைபெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயக கடமை ஆற்ற 5,73,43,291 வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்காக பிரத்யேக பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் தரப்பில் பல முக்கிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இந்த முறை அதிக அளவிலான வாக்குகள் பதிவாக வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 15 நிமிடங்கள் தான் ஆகின்றது. வாக்குப்பதிவு தொடங்கி அந்த 15 நிமிடங்களில் பல முக்கிய தலைவர்கள், பல முக்கிய அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் என அனைவரும் வரிசையாக வந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வரக்கூடிய நேரலை பார்க்கின்றோம். அதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு முறையும் வாக்களிப்பதை தவறாமல் செய்து வரக்கூடிய நடிகர் அஜித் குமார் இந்த முறையும் அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றினார். வழக்கமாக அவர் எப்போதுமே எங்கு இருந்தாலும், வெளிநாட்டில் எந்த படப்பிடிப்பும் அல்லது கார் ரேஸில் என எங்கு இருந்தாலும் அவர் முதல் நபராக வந்து வாக்கு செலுத்துவது என்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார். வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில், ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில்